அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அம்மாடி வந்துட்டியாமா சிந்து? அப்பா அம்மா, என்னடி ஒரு நிமிஷத்துல இப்படி பயமுறுத்திட்ட? நல்லா இருக்கேலம்மா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. சிந்து வைரப்பா, அம்மாடி உனக்கு காணுனதும் உனக்கு ஒண்ணு இல்லைலம்மா, நீ நல்லா இருக்கேல? அதெல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. அதான் சரத்து வந்துட்டானே. ஆமாமா. சாரிப்பா. ஏன்டா எதுக்குடா சாரி சொல்ற? உங்க எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஏய், என்னடி பேசுற? நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு எங்கள சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல வைஷாமா, சரத்து சொன்னா நீங்க யாருமே இன்னும் சாப்பிட கூட இல்லைன்னு. ஒருவேளை நானும் உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு தெரியல. சிந்து அப்படிலாம் பேசாத. ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்து போச்சு. இனி அத பத்தி பேச வேண்டாம். விடு, வா உள்ள வா. சரத்து, அப்பா போலீஸ்னாலே எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கே தெரியாம படிச்சு ட்ரைனிங் போய் உனக்கு பிடிச்ச வேலை ஜாயின் பண்ண. அதுதான் இப்போ உன் தங்கச்சியை காப்பாத்தி இருக்கு. சரத்து, அப்பா ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஒரு செகண்ட்ல யோசிச்சு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு முடிவெடுத்து இதோ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்ட பாத்தியா? எங்களை பெருமைப்படுத்திட்டடா. என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சரி விடுங்க, யாரும் அழாதீங்க. வைஷ்வாமா, நீங்களும் இப்படி ஒண்ணு இல்லையா, ஒவ்வொரு நிமிஷமும் லேட் ஆக மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமா, வீட்டுல மிச்ச பேர்லாம் ஏய், உள்ள ரூம்ல தான் உட்காந்துருக்காங்க. எல்லாம் சேஷா வினோ கிட்ட பேசிக்கிட்டு இன்னும் முடிச்சுதான் சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துருக்காங்க. நீங்க வந்த அப்புறம் சாப்பிடணும்னு. அத்தை, எங்கம்மா? ஏண்டா, அவ மட்டும் என்னவா? அவளும் மனசி தானே? மனசிதான். ஆனா சிந்து காணாம போயிட்டாலே நினைச்சு வேணா சாப்பிடாம இருந்திருப்பாங்களோ ஒடிய. அத்தை, என்ன நினைச்சு? அடே, உன்ன நினைக்க என்னடா இருக்கு? உன்னெல்லாம் யாரும் கடத்திட்டு போக முடியுமா? இல்ல, கடத்திட்டு போனாலும் யாராவது வச்சுக்க முடியுமா? அதானே, பேசுற வாயில எவன் கடத்திட்டு போனானோ அவன் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பான். என்னடா எல்லாரும் இப்படி கிளம்பிட்டாங்க? எப்படி என்ன நக்கல் பண்ண? ஓ பேச்சு அப்படிடா. சரிதான். ஏன் அத்தா மாமா, இவ்ளோ அழுகையிலே உங்களுக்கு இந்த அழுச்சாட்டியம் தேவையா? டேய் சரி பா, நீங்க யாருமே சாப்பிடலையா? இல்லம்மா, யாரும் சாப்பிடவும் மாட்டேன்ட்டாங்க. அட கொடுமையே அத்தை, இது தெரியாம இந்த சிந்து ஒரு 4-5 முழு மீனா முழுங்கிருப்பா. இதுல இறால் தொக்கு வேற. டேய், பேசாம இருடா. பாருங்க சாப்பிட்டதெல்லாம் மறைக்கிறா பாருங்க. முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி ஒரு 4-5 மீனா அவ வயித்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா. ஜீவா, உண்மையில சொல்லணும்லடா. இவளுக்காக குடும்பமே சாப்பிடாம இருந்தா இவ பாரு ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கா. பாருங்கம்மா, அந்த கழுத கிடக்குறான். ஆமா, கிறுக்கு கழுத. அதுக்காக பிள்ளை பட்னியாவா இருக்கும்? அம்மாடி, நீ வாமா, உள்ள வா, சாப்பிடலாம். அம்மா, நீங்க சாப்பாடுலாம் எடுத்து வைங்க. நான் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிடா கண்ணு. டேய் ஜீவா, சரத்து, நாங்களும் குளிச்சுட்டு வந்துடுறோம். எங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க. ஏண்டா, நீ மீன் சாப்பிடலையா? பாத்தியாடா சேட்டைய பாத்தியாடா. அவ மீன் சாப்பிட்டாலும் சாப்பாடு போடுவேன்னு சொல்றாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொல்றேன், மீன் சாப்பிடலையான்னு கேக்குறாங்க. எப்பா ஒரே தலைவலியா இருக்குப்பா. உங்க சண்டையை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப போய் சாப்பிட்டு தூங்கலாமா? ஆமாண்டா, நீ நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு. அக்கப்ல போட்ட ஆள்களெல்லாம் ஜெயில போடணும்டா. நாளைக்கு போய் அந்த வேலையை தான் பாக்கணும். எவனையும் வெளியே விட்டுறக்கூடாதுடா. சரி ஓகேடா, வா வந்து தூங்க. நேத்து நைட்ல இருந்தே உனக்கு ரெஸ்ட் கிடையாது. நாளைக்கு போய் ஒவ்வொருத்தனையும் கவனிச்சுக்கோ. ஆமாண்டா. சரத்து, ஜீவா வாங்கடா உள்ள. இதோ வரோம் மாமா. சரி போ. எல்லாரும் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. எல்லாரு கூடயும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் படுக்க எப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். காலையில சீக்கிரம் எழுந்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரிடா. இதோ வாரேன். சீக்கிரங்க. இதோ வந்துட்டேமா. வாங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க? வந்துட்டேமா. ஓகே. ஃபர்ஸ்ட் திருக்கிட்ட தான் சொல்லணும். என்னாச்சு? இங்க வாங்கனே. என்னமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? சந்தோஷமான விஷயங்க. பாரா, சந்தோஷமான விஷயமா? என்ன? என்னங்க, நீங்களே சொல்லுங்க. நானே வா. சொல்லுங்கங்க. சந்தோஷமான விஷயம்னா வீட்ல ஏதாவது ஸ்வீட் பண்ணிருக்காங்களா? ஸ்வீட்டா? அதான் நேத்து யாருமே சரியா சாப்பிடல, அதனால இன்னைக்கு ஸ்வீட் ஏதாவது. அது வழக்கம் போல நம்ம வீட்ல பண்றதாங்க. இது அது இல்ல.
அது இல்லனா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. வினோத் சேஷாவுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஆ, அது இல்ல. என்னங்க புரியல. வினோத் சேஷாவுக்காக நான் எதுக்கு ஓடி வந்து உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லணும்? அது ஒண்ணு இல்ல வாசுகி, நாமளும் நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலையா, அதான் அவங்களுக்கு என்ன நல்ல நேரம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து நாமளும் அதுல ஐயோ சாரி, மனசுக்குள்ள நினைச்சேன், அது இப்ப அப்படியே வெளிய. சரி ஓகே, நல்ல நேரம் என்னன்னு கேட்டு சொல்றேன். வாசுகி, அதை விடுங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் இல்ல, இத பத்தி கொஞ்சம். என்னங்க, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், அதை என்னன்னு கண்டுபிடிங்க. சந்தோஷமான வாசுகி, நல்ல நேரத்தை மார்னிங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஹீரோ, வேற என்னால யோசிக்க முடியலையே. உங்களை யோசிக்க சொன்னேன்ல, அது ஏன் தப்புதான். சரி ஓகே, நீயே சொல்லிடு. என்னங்க, சொல்லுங்கங்க. எங்க அண்ணன் சொந்தமா பிசினஸ் பண்ண போறானா. வாவ், என்ன பிசினஸ்? ஃபைனான்ஸ்ங்க. ஃபைனான்ஸ் சொந்தமா? ஆமாங்க, இப்ப அதுல தானே ஒர்க் பண்றான், அதனால ஓரளவுக்கு எனக்கு அதுல உள்ள நுணுக்கெல்லாம் தெரியும். நான் இதை சொந்தமா ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்கானா. சூப்பர்மா, உங்க அண்ணன் திறமக்காரன் தான். எல்லா திறமையும் இருக்குங்க, ஆனா அதை வெளியதான் காட்டிக்க மாட்டான். என்னங்க, அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்களா, ஐயோ சந்தோஷம் தாங்கல. என் அண்ணன் இப்படி எல்லாம் ஒரு நாள் வந்துட மாட்டான், நானு எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கோம் தெரியுமா. நடக்குமா? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்கும். நம்ம நல்லதே நினைக்கும் போது கேட்டது எப்படி நடக்கும்? கண்டிப்பா நடக்காது. அப்புறம் நல்ல நேரம் தானே, என்ன டைம்னு பாத்துட்டு வந்து சொல்றேன். ஐய, நான் அத சொல்லலாமா? அச்சோ சாரிங்க, நீங்க அத பத்தி தான் சொல்லுவீங்களாக்கோ நினைச்சு. இல்ல, நினைச்சது தப்பு இல்ல. அவங்களுக்கு எப்போ டைமிங் சொல்லி ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்றாங்களோ அப்போ முதல்ல என்கிட்ட முன்னக்கூடியே சொல்லிடு. எதுக்கு? இல்ல, டெக்கரேட் பண்ண தேவையானதெல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டோம்னா. உங்களை ரொம்ப நல்லவே நினைச்சிட்டேன். ஏய், அப்படிலாம் நினைக்காத. இனி நினைக்கவே மாட்டேனே. சரி சரி, என்னங்க இன்னும் என்ன? வீட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. இன்னொன்னா? உங்க யோசனை எங்கேயாவது கொண்டுட்டு போகாதீங்க, இது வேற விஷயம். என்ன? ரத்ன மாமா காதுக்கு போகல, போனதுக்கு அப்புறம் மாமா என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்றேன். தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இல்ல, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நினைச்சேன். என்னங்க, கொண்டு போடுவேன். வீட்டு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன்ல. சொல்லுமா, சொல்லு சொல்லு. இல்லாட்டி இவங்க எல்லாம் பேசும்போது நான் தெரியாத மாதிரி என்னடா அப்படின்னு கேட்பேன், மூஞ்சில காரி துப்புவாங்க. அதனால வீட்டுல என்னென்ன விஷயமோ அதெல்லாம் அப்பப்ப என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஆமா ஆமா. என்னங்க? என்னங்கவா? ஆமாங்க, குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க, உங்களுக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். எதுக்கு மாடி ஏறி வந்துட்டு இருந்த? கூப்பிட்டா கீழே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, என்னங்க. கொடு. என்னங்க, காலையில இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஏய், எனக்கு சிரிப்பு வருது. இந்த நீங்க நாங்க வேண்டாம். ஏங்க? சேஷா, என்னமோ மாதிரியா இருக்கு. நீ என்ன எப்பவும் போல பேர் சொல்லியே கூப்பிடு. அப்படிலாம் கூப்பிட கூடாதுங்க, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய் சேஷா, அப்படிதான் கூப்பிடணும். சரிதான், அப்படின்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சிரிக்காதீங்க. என்னங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சேஷா, நேத்து காலையில இருந்து சிந்து காணும்னு எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்களா? ரொம்ப கஷ்டமா இருந்ததுல. ஆமா ஆமா, ஆனா நைட்டு சிந்து வந்ததும் எல்லாரும் அடுத்த செகண்ட் எவ்வளவு ஜாலியா மாறி உனக்கு ஒண்ணு விளையாண்டுக்கிட்டு ஜாலியா மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு. ஐயோ சேஷா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் வாழ்ந்ததே இல்ல. வாழ்ந்தது என்ன, பார்த்தது கூட இல்ல. ஐயோ, பாக்க அவ்வளவு அழகு. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எனக்கும் தாங்க. எல்லாரும் எவ்வளவு ஜாலியா பேசி விளையாடுறாங்கல்ல. சரத்லாம் போலீஸ், அப்புறம் ராம் சக்தி திரு, வீரா சரளா. நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு ஜாலியா காமெடியா பேசிட்டு இருப்பாருன்னு. எல்லாருமே ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்துகிட்டு குழந்தை மாதிரி பேசி சிரிச்சு விளையாடிக்கிட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஜாலியான ஃபேமிலி. சேஷா, உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏங்க? இதோ இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கே. ஆமாங்க, நானும் முத இந்த ஃபேமிலிக்குள்ள வரும்போது இப்படிதான் சந்தோஷப்பட்டேன். இங்க பாரு சேஷா, சந்தோஷப்படுறதோட விட்டுறக்கூடாது. பின்ன நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? இங்கே தங்கிடலானா? அச்சச்சோ, அது நல்லா இருக்காது. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் இங்க வந்து எல்லார் கூடயும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். கண்டிப்பாங்க. நான் என்ன முடிவு பண்ணிருக்கேனா? சொல்லுங்க சொல்லுங்க. 3 இல்ல 4 குழந்தைய பெத்துக்கலாம். 3 இல்ல 4? ஆமா சேஷா,
இங்க பாரு, உன் சைடும் அந்த அளவு சொந்தக்காரங்க கிடையாது, என் சைடும் யாரும் கிடையாது. அதனால இனி நம்ம குழந்தைங்க தான் சொந்தக்காரங்க. ஒரு 4 குழந்தைய பெத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு அந்த கல்யாண ஸ்டேஜ் வரும்போது எல்லாத்துக்கும் மாப்பிள்ளையோ பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம வீட்டோட தங்க வச்சுக்கலாம். என்னங்க ஆமா சேஷா, முடிவு பண்ணிட்டேன். 4 குழந்தைங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பொண்ணோ இல்ல மாப்பிள்ளையோ அவங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தோட கூப்பிட்டுலாம். மொத்தம் 4 குடும்பமாச்சா, நம்மள சேர்த்து 5 குடும்பம். இந்த மாதிரி ஒரே ஒரு வீடு, ஒரு 6-7 ரூம் மட்டும் சின்ன சின்னதா, ஆனா ஹால் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி நம்ம எல்லாம் மொத்த கூட்டு குடும்பமும் அந்த வீட்டுல தான் இருக்கணும். சேஷா, ஒண்ணு போல சமைக்கணும், அந்த ஹால்ல உட்காந்து தான் சாப்பிடணும். அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடியற வரைக்கும் ஹால்ல தான் எல்லாம் ஒன்னா படுக்கணும். ஏங்க நைட்டு தூங்குனீங்களா இல்லையா? ஏன் இல்ல ஒரே ராத்திரியில இந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க? பிளான் இல்ல, நம்ம வாழ்க்கை. நான் முடிவு பண்ணிட்டேன்பா. சீக்கிரம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்குறோம். ஓகே சரிதான், மனசே ரொம்ப பாதிச்சிட்டாரு போல. என்னங்க அது வந்து இங்க பாரு, புருஷன் முத ஆசைப்பட்டு உன்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கேன். கல்யாணம் முடிச்சதான் ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டிருக்கேன். கூட்டு குடும்பத்தையா? ஆமா ஆமா, அதை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமை. என்னங்க இத பத்தி பிளானிங்னா அப்புறம் பேசிக்கலாம். காஃபி குடிச்சியா? இல்ல நீங்க குடிங்க, நான் கீழ போய் குடிச்சுக்கிறேன். வேண்டாம், உட்காரு. இதுல ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு கப் தான கொண்டு வந்தேன். ஏன் ஒரு கப்ல ஷேர் பண்ணிக்க முடியாதா? உட்காரு. அப்பா, ரத்னப்பா. சரத்து, என்னையா ஸ்டேஷன் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. அப்பா, வைரப்பா, வீரானா எல்லாரும் ஆபீஸ்க்கு போயாச்சுடா. நான் தான் உன்னை பாத்துட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணேன். சாரிப்பா, நைட்டு தூங்கவும் லேட் ஆயிடுச்சு. செம்ம டயர்டுங்கறனால எழுந்திருக்க லேட் பண்ணிட்டேன். அதனால ஒண்ணு இல்லடா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், அவனா எழுந்து வரட்டும், நீ போய் எழுப்பாதானு. அப்பா, சிந்து இன்னும் தூங்கிட்டு தான்டா இருக்கா. பாப்பாவும் அவளா எழுந்துக்கட்டும், அதனால யாரையும் எழுப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேத்தே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எல்லாரும் அப்பதான் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் எல்லாரையும் போட்டு குழப்ப கூடாது, காலையில உங்ககிட்ட மட்டும் பேசிக்கலாம்னு நினைச்சேன்ப்பா. என்னடா, என்ன விஷயம்? அப்பா, சித்தார்த் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வாரேன்னு இருக்கான். சித்தார்த் நம்ம வீட்டுக்கா? எதுக்குடா? அது சிந்துவ பொண்ணு கேட்டுப்பா. பொண்ணு கேட்டா? என்னடா நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? புரியுதுப்பா, இருந்தாலும் அப்பா, சிந்துவாலையும் சித்தார்த்த முழுசா வெறுக்க முடியலப்பா. நேத்து ஒரு நிமிஷம் சித்தார்த்த தான் நம்மள காப்பாத்த வந்துட்டான்னு சிந்து பட்ட அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம், அப்பா, அது உண்மையான பாசம் உள்ளவங்க கிட்ட தான்ப்பா இருக்கும். சித்தார்த்தும் சரி, சிந்துவும் சரி, அந்த பாசம் என்னமோ உண்மைதான்ப்பா. எனக்கும் புரியுதுடா, ஆனா அவன் பேசுற பேச்சுக்கு சிந்து எங்க வேண்டான்னு தான் சொல்லுவான். அப்பா, நேத்தே தெளிவா சொல்லியாச்சு, அப்பா கிட்ட வந்து மரியாதையா பேசு, பொண்ணு கொடுங்கன்னு கேட்டு எங்க அப்பா ஓகே சொன்னா எங்க எல்லாத்துக்கும் சமாதானம். நேத்து நானும் சிந்துவும் சொன்னோம். சரிதான்டா. டேய், ஏற்கனவே சிந்துக்கு பார்த்த மாப்பிள. அப்பா, அத பத்தி தான் நம்ம எதுவும் பேசல. நினைச்சேன்டா நீங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை பாப்பீங்கன்னு தான். அவங்க நிச்சயம், கல்யாணம் தேதி அது இதுன்னு சொன்னப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்ல நேரம் பார்த்து வாரேன்னு அப்படியே அவாய்ட் பண்ணேன். சரி, ஓகே. அப்பா, உங்களுக்கு ஓகேவா? வேற என்ன பண்ண, உங்க சந்தோஷம் தானே ஏன் சந்தோஷம். அப்பனா ஓகேப்பா. அப்பா, வைரப்பா தான் கொஞ்சம் கோபப்படுவாங்க, அப்புறம் வேதவழியத்த எல்லார்கிட்டயும் சொல்லி சமாளிச்சுக்கோங்க. ஐயோ டேய், என்னப்பா உன் வேதவழியத்தை எப்படா சமாளிக்கிறது? அந்த கிறுக்க நேத்து அடிக்க வேற செஞ்சுட்டான். ஆமாப்பா, அதான் நேத்து நான் சொல்ல யோசனையா இருந்தது. அத்தை வேற பக்கத்துல இருக்காங்களேன்னு கொஞ்சம் மலைச்சிட்டேன்ப்பா. நீங்க இனிமேல் பார்த்து பேசிக்கோங்க. டேய், என்ன கோர்த்து விட்டுட்டு? அப்பா, சித்தார்த்தும் கண்டிப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான், எழுந்து வருவான்ப்பா. நீங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் இருந்து பாத்துக்கோங்க. நான் டியூட்டி கிளம்புறேன். வேலை அதிகமா இருக்குப்பா, இன்னைக்கு வர கண்டிப்பா ஈவினிங் நைட்டு கூட ஆகும். பாத்து என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க, சிந்து கிட்டே சொல்லிருங்க. டேய், சாரிப்பா, பாத்துக்கோங்க. சரிதான்டா, என்கிட்டயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போ. நீ வீட்டுல ஒவ்வொரு ஆளையும் சமாளிக்க முடியல. அதெல்லாம் சமாளிச்சிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் போய் வைஷவ மாட்ட சொல்லுங்க, வைஷவமா எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. ஆமாண்டா, ஏன் பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பாத்து போயிட்டு வா. சரிங்கப்பா. அப்பா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்டா. அதிகமா வாயெல்லாம் பேச மாட்டான், அப்படியே பேசினாலும் நான் பார்த்து சமாளிக்கிறேன். எல்லாம் நம்ம சிந்துக்காக. சரிங்கப்பா. உங்க அத்தைட்ட எப்படி சொல்லன்னு தெரியல. நேத்துதான் அந்த மாப்பிள்ளைய பாரு, கல்யாணத்துக்கு முடிவு பண்ணு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். அவ்வளோ விஷயம் பேசுனா. சரி, ஓகே, வைஷு கிட்ட போய் முத பேசுவான். ஐயோ பாவம், அப்பாவே குழம்பிட்டாரு. சரி, ஓகே, சமாளிங்கப்பா, வேற வழி இல்ல. சரத்தனா? சிவானி, குட் மார்னிங். குட் மார்னிங்ண்ணா. ஸ்டேஷன் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேமா. அண்ணா, நானும் வரேன். நீ எதுக்கு? என் அம்மா சிச்சி அந்த நாயகி கிட்ட பேசணும். ஏமா? பேசணும்னா என் மேல உள்ள கோபத்துல தானே இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை எடுத்து விட்டுருக்காங்க. ஆனா நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிந்து நேத்து நீ காப்பாத்த கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கூட
தீவு அது இதுன்னு இல்லனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. இல்ல என்னால. சிவானி என்ன இது? இல்லனா எனக்கு மனசு ஆறல. எங்க அம்மா குழந்தை வேணுங்கிறதுக்காக எங்க அப்பாக்காக இந்த நாயை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அந்த நன்றி கூட வேண்டாம், ஒரு துளி மனிதாபிமானம் கூட இருக்க வேண்டாமாண்ணா? எங்க அம்மாவால தானே இப்ப அவ்வளவு பெரிய மில்லு, வீடு, வசதி வாய்ப்புன்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதையும் மீறி மேற்கொண்டு ஆசைப்பட்டுட்டு என் லைஃபையும். சிவானி, அது ஒவ்வொரு ஆளோட குணம் அப்படித்தான். அத கடைசி வரைக்கும் மாத்தவே முடியாது. இந்த மாதிரி ஆளுகளுக்கு தண்டனை கொடுக்கறது தான் பெஸ்ட். இதோ இப்ப நான் எடுக்கிற முடிவை பாரு. ஆகி தர்மா பசுபதி மட்டும் இல்ல, அந்த ஜாக்கி அப்புறம் ஒரு 3 கழுதைங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளதானே போட்டிருக்கேன். வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆக்குறேன். நீ ஏதோ மனசை போட்டு குழப்பிக்காத. நான் ஒண்ணும் குழப்பிக்கலனா, ஆனா நான் உங்ககிட்ட பேசணும். எதுக்குமா ஸ்டேஷனுக்குலாம் வந்துட்டு? ஆனா நீ கூட்டிட்டு போவியா இல்லையா? இல்லாட்டி நான் ராம கூட்டிட்டு வரேன். சரி ஓகே, ஆனா ஒண்ணு நீயே கஷ்டப்படுத்திக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராம் கிட்ட சொன்னியா? நேத்தே சொன்னேன், ஆனா நீ இப்ப கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லிட்டு வரவா? சொல்லிட்டு ராம் ஓகேன்னு சொன்னா மட்டும் கூட வா. அதெல்லாம் ஓகே சொல்வானா? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனா வெயிட் பண்ணு, 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, போய் பேசிட்டு வா. சரிண்ணா. பொண்ணுங்களை இந்த மாதிரி மனசளவுல கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. சரி ஓகே, கேட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். நானும் வரேன். வா வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இன்னைக்கு என்ன சேலை கட்டலையா? நான் ஸ்கூலுக்கு லீவ் சொல்லிட்டேன். என்ன லீவு சொன்னியா? எதுக்கு? உன் கூட ஸ்டேஷன் வரதுக்கு தான். ஸ்டேஷன் வரியா? நீ எதுக்கு? வரேன். நான் என்ன சினிமா பார்க்குக்கு நான் போறேன், கூட வரேன் நிக்கிற. அதெல்லாம் இல்ல சரத்து, நான் அங்க வந்து சில பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. மேடம், யார்கிட்ட என்ன பேச போறீங்க? அதான் சிந்துவ கடத்த சொன்னான்ல, அவன் கடத்த ஹெல்ப் பண்ணவன், எல்லார்கிட்டயும் பேசணும். கடத்தனவனை தூக்கி உள்ள போட்டவன் அவங்கிட்டயும் அவங்க கிட்ட ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கேன். உசாரு. சரி ஓகே, இன்னைக்கு சித்தார்த் வீட்டுக்கு வருவான். என்ன பேசுறான் என்னன்னு கேட்டுட்டு எனக்கு அப்பப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. நான் உன் கூட வரேன். அங்க வந்து நீ என்ன பண்ண போற? வீட்ல இங்க பாத்துக்கோ, எனக்கு அப்பப்போ இன்ஃபார்ம் பண்ணு. இல்ல நான் சுபா கிட்ட சொல்லிட்டு வரேன். ஆமா தாயே, அவகிட்ட சொன்ன நேரடியா அப்பா கிட்டே சொன்ன மாதிரி. சித்தார்த்து பேசும்போதே ஒரு போன் எடுத்து வீடியோ சுத்தி சுத்தி எடுத்து கூட சென்ட் பண்ணுவா. அது ஏய், நான் முழுசா பேசிக்கிறேன். இல்ல சரத்து, பின்னாடி. அதத்தான் சொல்றேன், சுபா கிட்ட சொன்னா பின்னாடி விளைவுகள் நிறைய வரும். அந்த பின்னாடி இல்ல. இங்க பாரு, பேசும்போது ஒழுங்கா கவனி. என்ன டீச்சர் நீ எல்லாம்? நீ என்ன போலீஸ்காரன்? பின்னாடி நிக்கிற ஆள் கூட கண்டுக்காம பின்னாடி நிக்கிற. ஏய் ஜீவா, நீ எப்பட வந்த? என் உடன்பிறப்ப பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தே, அப்பவே வந்துட்டேன். ஓ வந்துட்டியா? ஏண்டா இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்ல? என்ன அதான் ஆசைப்பட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போன்னு சொல்றால, கூட்டிட்டு போக வேண்டியதானே? அது ஒண்ணு இல்லடா, இப்பதான் சிவானியும் கூட்டிட்டு போன்னு சொன்னா. தனியா வரேன்னு சொன்னா, கூட்டிட்டு போய் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு வரலாம். தங்கச்சி கூட போய் எப்போடா? அதானே, ரொம்ப நல்லவன் ஆயிட்டியோன்னு நினைச்சேன். அப்படிலாம் நினைக்காத. நினைக்க மாட்டேனே, இனிமேல் நினைப்பேனா? ஆமா, என்னடா இது ட்ரெஸ்? காலர் பட்டனை போடு. எப்பா, இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட். உனக்கு எதுக்குடா ரெஸ்ட்? ஏய், நேத்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால மாமா கிட்ட 1 டே லீவ் கேட்டாச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்பனா நீ வீட்ல இருந்து அப்பப்போ சித்தார்த் என்ன சொல்றான்னு இன்ஃபார்ம் பண்ணு. டேய், நான் லீவ் போட்டது தூங்குறதுக்கு. ஏண்டா அவன் வீட்டுக்கு வரானே, உன்னை தூங்க விடுவான்? ஆமா இல்ல, அப்பனா ஆபீஸ்க்கு போயிரவா? பாரி, காயத்ரியை பார்த்து வேற 4 நாள் ஆச்சு. டேய், இல்லடா சொன்னேன், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்பனா வேணிய கூட்டிட்டு போற ஆசைப்பட்டுட்டாளே. நடத்து. நான் ஒன்னும் சொல்லலப்பா, போங்க கிளம்புங்க. டேய், சித்தார்த் வந்தவனும் கொஞ்சம் பாத்துக்கோடா. அவன் வேற என்ன பேசுவானோ ஏது பேசுவானோன்னு நினைக்கும் போதே கொஞ்சம் வயிறெல்லாம் கலக்குற மாதிரி தான் இருக்கு. ஏண்டா, அப்படிப்பட்ட மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு தேவை? என்னத்த சொல்ல, எல்லாம் நம்ம நேரம். வீட்டுக்குள்ள அவனையும் இழுத்து போட்டுட்டு டெய்லி மல்லு கட்டிட்டு இருக்க வேண்டியதான். சரி ஓகே, அதுவும் கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். போ, முத போய் சிந்துவை எழுப்பி விடு. அந்த கழுதையை கிளம்ப சொல்லு, அவன் வந்துருவான். டேய், அவன் என்ன பொண்ணு பக்கவா வரான்? ஏண்டா சிந்துவை கிளம்ப சொல்ல, போட்டுக்க நைட் ட்ரெஸ்ஸோட அப்படியே கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவேன். ஏய், அப்பதான்டா சிந்துவோட ஒரிஜினல் கெட்டப்பா பாத்துட்டு இந்த பொண்ணு நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பான். இன்னைக்கு நீ அடி வாங்க போற. அழுத போய் எழுப்பி விடு. அவன் எப்ப வரானோ, வந்ததும் என்ன ஏதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிடா. வேணி, ஜீவானா, ஸ்டேஷன்ல யாரம்மா பார்க்க போற? எவனோ ஒருத்தன் சிந்து முகத்துல கச்சி வச்சு அமுக்கலான்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அவனதானா? அந்தாளையா? எதுக்குமா அந்தாள ஸ்பெஷலா பார்க்க போற? இல்லனா, அவன் ஏதோ சொன்னானாமே, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு. ஓய், இதை யார் உன்கிட்ட சொன்னா? சுபாவா? அவளுக்கு எப்படி தெரியும்? நான் தான்டா சொன்னேன். நேத்து ஃபுல்லா என் கூட தானடா இருந்த. இருந்தாலும் அப்படி எப்படி போகும் நியூஸ். சரிதான்,
சரி, அதுக்கு நீ என்ன பேச போற? அது ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவும் இப்படிதான் எங்க குடும்பத்தையே பாழாக்கிட்டாரு. அவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நேரம் எங்க அம்மா என் கூட இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அதான் சரத்து, போய் 4 வார்த்தை நல்லா பேசணும். இவனுக்கே 4 வார்த்தைனா என் அப்பா மட்டும் என் கண்ணுல படட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. என்ன 40 வார்த்தை பேசுவியா? ஜீவானா, சரி ஓகே, 400 வார்த்தை கூட பேசு, எனக்கு என்ன. ஜோ ஆரம்பிச்சிட்டான். சரி வா போலாம். டேய் சிவானியை விட்டுட்டு போயிடாத. அதே போல போவேன், நம்ப முடியாதுடா. ஆளை பார்த்தோன்னா நைஸா நழுவிட்டு போயிருவ. அவளை கூட்டிட்டு போலாட்டி அவ என்ன கூட்டிட்டு போன்னு வந்து நிப்பா. ஒரு நாள் வீட்டுல லீவு போட்டு வீட்டுக்குள்ள நான் இருந்ததா சரித்திரமே இல்ல. அதனால இன்னைக்கே நான் அலைய விடாம கூட கூட்டிட்டு போயிரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியோ? எல்லாம் ஒன்னாலதான், சிரிக்காத. சரி சரி. சிவானி, இத வந்துட்டேனா? ராம் போக சொல்லியாச்சு. ஓகே ஓகே வாமா. ஓய் போலாமா? சொல்லுப்பா. சித்து கிளம்பிட்டியா? கிளம்பி ரெடியா இருக்கேன்பா. ஆனா அங்க போய் என்ன பேச எப்படி பேசன்னு தான் தெரியல. அவனை பார்த்தாலே நீ நான் தான் வரும். அப்படி பேசினா சிந்து கோச்சுக்குவா. ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலப்பா. அவன் வீடெல்லாம் ஏறி போற மாதிரி ச்சே, நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சித்து அதெல்லாம் நீ பாக்காத, உன் வாழ்க்கை முக்கியம். அதான் வீடு தேடி வந்து பொண்ணு கேளு, கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிருக்கான்ல. அதெல்லாம் ஓகே தான்ப்பா. ஆனா நான் அவங்கள மரியாதையா பேசணுமா? அதுதான் எனக்கு வந்து தொலையாது. டேய் உன் வாழ்க்கை முக்கியம்டா. இது பாரு, அப்பா வந்து பேசவா? இங்க பாரியா, நீ எல்லாம் எதுக்கும் ஒண்ணு வர வேண்டாம். திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போய் அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா? டேய் உனக்காக தான்டா பேச வரேன். எனக்காக எனக்கு பேசிக்க தெரியும். நான் போய் பாக்குறேன். நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் பேசுவேன். இதை விட்டுட்டா அடுத்து முடியாதியா? என் சிந்து அப்புறம் எனக்கு கிடைக்க மாட்டா. லைஃப்ல ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டு அது கிடைக்காம போச்சுன்னா அதோட வழியை நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். திரும்பவும் எனக்கு சத்து இல்லையா? என்னால முடியாது. சித்து நான் போய் பேசுறேன். சீக்கிரம் அடுத்த முகூர்த்தத்திலேயும் கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து சொல்றேன். சொல்லுடா, உடனே அப்பா ஊருக்கு கிளம்பிடுவேன். யோ நீ கல்யாணத்துக்கு வந்தா போதும். இங்க பாரு, என்ன ரொம்ப கட்டுப்படுத்தாத. கல்யாண தேதி முடிவாச்சுன்னா நாங்க ஊருக்கு வந்துருவேன். ஏன் அவன் கல்யாணம், நான் முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணுவேன். சரியா, கோபப்படாத. சொல்றேன், கிளம்பி வா. சரிடா சித்து. சரி நேரத்தை வீணாக்காத, கிளம்பி போ. ட்ரெஸ் எல்லாம் நீட்டா பண்ணிருக்கேல? என்னையா, நானா வேலைக்கு இன்டர்வியூக்கா போறேன். டேய் அதை விட இதுக்கு நீட்டா போகணும்டா. எல்லாம் நீட்டா தான் இருக்கேன். நான் போயிட்டு வந்து சொல்றேன். சரி சரி, வந்ததும் எனக்கு கால் பண்ண. சரியா, வச்சிடுறேன். சரிடா சித்து. சிந்து, ஏற்கனவே உங்க அப்பன் கிட்ட ஆபீஸ்ல போய் பேசினேன். அப்பவும் வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டு வந்தேன். இப்பவும் அதே மாதிரி பேசிடுவேணுங்கிற பயம்தான். அப்பாவாது நீ பக்கத்துல இருந்து எதுவும் கேட்கல. நான் பேசுறதெல்லாம் நீ பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருப்ப. அதுக்காகவே டேய் சீதா, வாயை கொஞ்சம் குறைச்சுக்கோடா. கொஞ்சம் மரியாதையா நீட்டா பேசி சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ரத்ன ஃபேமிலியை நல்லா பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஒன்ன பாத்துக்க, வாயை கொஞ்சம் குறைச்சுக்கோடா. குறைச்சுக்கிறேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுப்பிரமணி. சுப்பிரமணி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ சார், அதை ஏன் கேக்குறீங்க? இந்த பசுபதியும் ஜாக்கி தொல்லை தாங்கல. என்னாச்சு சுப்பிரமணி? புலம்புறாங்க சார். எங்களை வெளியே விட்டுருங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க சார். சப்பா பக்கத்துல நிக்கவே முடியல சார். சுப்பிரமணி அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோமா சார்? இல்ல சுப்பிரமணி, சும்மா பார்த்து பேசதான். ஓகே சார். சார் அவங்க என் தங்கச்சி சிவானி. இவங்க நான் கட்டிக்க போற பொண்ணு வேணி. ஓ அப்படியா சார்? அழகான ஜோடி பொருத்தம் சார். ஓகே சுப்பிரமணி. எல்லாத்தையும் வர சொல்லுங்க. நம்ம மண்டபத்துல அரஸ்ட் பண்ணமே அந்த உள்ளியா ஊத்தேன். ஆமா சார். அவன்ல இருந்து எல்லாத்தையும். சார் அந்த வயசான ஆளு அவர் ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டே இருக்காரு சார். அவரையும் வர சொல்லவா? கண்டிப்பா சுப்பிரமணி, அவனையும் கூப்பிடுங்க. ஓகே சார். 5 minutes சார். எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். ஓகே சுப்பிரமணி. சிவானி உட்காருமா. இல்ல இருக்கட்டும்ண்ணா. நான் பார்த்து அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் வேணியும் அப்படியே கிளம்புறோம். சரிம்மா. அப்புறம் சிவானி கொஞ்சம் பார்த்தே பேசு. இனி அது எந்த பிரச்சனையும் வேண்டாம். இனி அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இனி அவங்களால வெளியவே வர முடியாது. இருந்தாலும் நீ கொஞ்சம் பாத்துக்கோ. சரிண்ணா. யோ பெரிய மனசா. ஐயோ மரியாதையா பேசணுமே. சித்தார்த்
மரியாதை மரியாதை